முதலாவதா இந்த எனக்கு ஆன்மீக ஞானத்தை கொடுத்த பிரம்மஸ்ரீ டாக்டர் சுபாஷ் பத்ரி சார் அவர்களுக்கும் மற்றும் அவரோட குருவான சதானந்த யோகிகளுக்கும் மற்றும் சொன்னமலை பத்ரிஜி அம்மா அவர்களுக்கும் என்னோட ஆன்மீக வணக்கங்கள். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த மகாவதார அறக்கட்டளைக்கும் இங்க இருக்கிற எல்லா மாஸ்டர்ஸ்க்கும் என்னோட ஆன்ம வணக்கங்கள் மாஸ்டர். ஓகே, இன்னைக்கு என்ன டாபிக் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, உண்மையை உணர்ந்தால் இந்த உலகமே பரலோகம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே. இதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உலகத்துல இருக்கிற துன்பங்கள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே, சிலர் கேட்கலாம், எதுக்கு இந்த ஆத்ம ஞானம் அப்படிங்கிறது அடையணுமா? ஏன் பேசாம இப்ப இருக்கிற மாதிரியே ஏன் இருக்கக்கூடாது? என்ன இப்ப இருக்கிற நிலையிலேயே இருந்தா என்ன இருக்கும்? அதிருப்தியா இருக்கும். எப்படி? நீங்க உலகத்துல இருக்கிறீங்களா, இல்ல உலகம் உங்ககிட்ட இருக்கா? சிலர் என்ன சொல்றாங்க, உலகம் சுத்திக்கிட்டே இருக்குங்கிறாங்க. சிலர் என்ன சொல்றாங்க, உலகத்துல நான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க, இல்லையா? சோ இது எல்லாமே நம்மளோட கற்பனை மனசுலதான் இருக்கு. மனசு எங்க இருக்கு? உங்ககிட்ட இருக்கு. அதனால உலகம் எங்க இருக்கு? உங்ககிட்டதான் இருக்கு. நீங்க உலகத்தை பற்றி நினைக்கலன்னா உலகம் இருக்காதா அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க இருந்தாலும் இல்லைன்னாலும் உலகம்தான். ஓகே, சோ உலகம் இருக்கும். உலகம் மனசு இல்லைன்னாலும் கண்டிப்பா இருக்கும். ஓகே, சோ இங்க நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வித் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஓகே, நீங்க தூங்குறீங்க. இரவு நேரத்துல என்ன பண்றோம்? தூங்குறீங்க. அப்போ தூங்கும் போது நீங்க உங்களை பார்க்க முடியுதா? எக்ஸாம்பிள், புனிதா அப்படிங்கிற நான் இருக்கேனா அப்படின்னு தெரியுதா? இது கரெக்டா கேட்டோம்னா உண்மையிலே எல்லாருமே தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா விழிச்சதுக்கு அப்புறமா என்ன சொல்லுவோம்? விழிச்சதுக்கு அப்புறமா நீங்க என்ன பாத்தீங்களா, ஐ மீன் நான் என்ன பாத்துக்கிட்டேனா அப்படின்னா, விழிச்சதுக்கு அப்புறமா ஓகே நான் இருக்கேன் அப்படிங்கறத நம்ம எப்படி உணர்றோம்? நம்ம எழுந்ததுக்கு அப்புறமா. அப்போ நம்ம தூங்கும் போது நம்ம இருக்கமா இல்லையா? ஓகே, ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்போ ஒரு கனவு வருது. கனவு விழிப்பு நிலை இல்லைன்னா உலகம் பற்றி தெரியாது. ஓகே, ஆனா விழிப்பு நிலையில் நான் என்கிற ஒன்று உண்டு என்பதும், ஓகே, அந்த நான் என்கிற எண்ணம் உடம்பை பிடித்துக் கொள்கிறது, உலகத்தை பார்க்கிறது. அப்ப என்ன ஆகுது? அதனால உலகம் என்ன சொல்றது? மனசோட படைப்பு. நம்ம மனசுல என்ன நினைக்கிறோம்? பா எவ்வளவு பெரிய உலகம் இருக்குப்பா. எதையும் நம்ம நினைச்சா மட்டும்தான் பண்ண முடியும். என்ன பண்ண முடியும்? அப்பா இது ஒரு பெரிய அற்புதமா இருக்கே, இது ஒரு பெரிய அழகா இருக்கே அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? நம்ம மனசளவுல அதை உள்வாங்கி என்ன பண்றோம்? இது உலகத்தோட படைப்பு அப்படின்னு நினைக்கிறோம். கிடையாது. அப்படி பார்த்தோம்னா எனக்கு ஒரு விஷயம் அழகா தெரியுது, ஆனா உங்களுக்கு அந்த விஷயம் அழகா தெரியறது இல்லையே. ஏன்னா என்னோட மனசோட படைப்பு அப்படி. நான் என்ன யோசிக்கிறேனோ என்ன நினைக்கிறேனோ அதை என்ன பண்றேன்? ஆஸ் அ மாஸ்டரா பிரசன்ட்ல இருக்க ஆரம்பிக்கிறேன். என்ன பண்றேன்? பிரசன்ட்ல இருக்க ஆரம்பிக்கிறேன். எப்படி முடியும்? எப்படி நீங்க மட்டும் என்ன நடந்தாலுமே நார்மலா இருக்க முடியுமா? அப்போ உலகத்துல போர் நடக்குது இப்போ. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம நாட்டுல நிறைய போர் எல்லாம் நடந்துச்சு இல்லையா? இங்க நான் என்ன டாபிக் சொல்ல வரேன்னா, இந்த உலகம் அப்படிங்கிறது நம்ம மனசுக்கு தொடர்பானதுதான். அந்த மனசு அப்படிங்கிறது மனசு புத்தி ரெண்டுமே என்ன கிடையாது அப்படின்னு சொல்றோம். இதுதான் இன்னையோட கான்செப்ட். ஓகே, நிறைய பேருக்கு கொஸ்டின் இருக்கலாம். லாஸ்ட்ல நீங்க என்ன கொஸ்டின் கேட்கலாம், ஐம் ரெடி டு ஆன்சர் யூ. ஓகே, சோ விழிப்பு. இப்ப நம்ம உலகத்துல போர் நடக்குது. ஓகே, சரி, ஏதோ போர் நடக்குது, நம்ம எதுக்கு அதெல்லாம் கண்டுக்கணும் அப்படின்னு நம்மளால இருக்க முடியுமா? ஏன் இருக்க முடியாது? இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு கனவுல நடக்குது. இன்னைக்கு நைட் நீங்க தூங்க போறீங்க, ஒரு கனவுல உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்குது. ஆனா காலையில நீங்க எழுந்த உடனே என்ன சொல்றீங்க? நான் ஒரு கனவு கண்டேன், அத நிஜமோன்னு நினைச்சிட்டப்பா, அப்படிதானே? ஆனா அந்த கனவு கண்டது யாரு? அதே புனிதா தானே? ஆனா ஏன் விழிப்புணர்வுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை நான் கனவுன்னு சொல்றேன்? வை? பிகாஸ் நாங்க அப்ப கான்சியஸா இல்ல. அன்கான்சியஸ்ல என்னோட தாட் ப்ராசஸ் மட்டும் வேலை நடந்துட்டு இருந்தது. ஓகே,
சோ இததான் என்ன சொல்றாங்கன்னா, விழிப்பு ஒரு நீண்ட கனவு. ஓகே, கனவையும் நினைவையும் பார்க்க ஒருத்தன் இருக்கணும். ஓகேங்களா? இப்ப இது கனவா இல்ல நனவா அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒருத்தங்க இருக்கணும். எப்போ இருக்கணும்? தூங்காம இருக்கும்போது. கரெக்டா? அப்போ அது உடம்பா மனசா? ஓகே, சரி. அப்போ நான் தூக்கத்துல இருந்தேன், அதனால எனக்கு தெரியல. அப்ப தூங்கும் போது நான் இருக்கேன் அப்படின்னா, இப்ப நான் தூங்குறேன் நைட்டு போயிட்டு. ஓகேங்களா? காலையில நான் எழுந்திருக்கிறேன். சுனிதாவா இருக்கிற நானு அனிதாவா மாற முடியுமா? அதே புனிதா தானே. அப்போ அந்த சம் டைம் நான் தூங்குறேன் இல்லைங்களா, அப்ப என்னோட தாட் ப்ராசஸ் மனசு என்ன ஆகுது? அலச ஆரம்பிக்குது தேவையில்லாதத. எத? ஒண்ணு நடந்து முடிஞ்சத, இல்ல நடக்க போறத. அப்போ எப்ப நம்ம வந்து பிரசன்ட் நிலைமையில இருப்போம்? விழிப்புணர்வுடன் இருக்கும் போதுதான் நம்ம என்ன பண்றோம்? பிரசன்ட் மூமெண்ட்ல இருக்க ஆரம்பிக்கிறோம். கரெக்டா? சோ எப்படி ஒரு 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 பர்சன் வந்து தூங்குறதுக்கு முன்ன இருக்க முடியுமோ, அந்த மாதிரி எழுந்ததுக்கு அப்புறமும் எழுந்ததுக்கு அப்புறமும் தான் என்ன அப்படிங்கறத புரியுது அப்படின்னா, தே ஆர் த கிரேட் தாட் ப்ராசஸர் அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னா, நான் வந்து தூங்கும் போதுமே வந்து எனக்கு தெரியுது நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், என்னோட தாட் எல்லாம் எந்த லெவல்ல இருக்கு அப்படிங்கறத வந்து இது வந்து எல்லாராலையுமே பண்ண முடியாது. ஒரு சில மாஸ்டரால மட்டும்தான் பண்ண முடியும். அது மேபி காட்ஸ் கிஃப்ட் இருக்கலாம், யூனிவர்ஸோட கிஃப்டா இருக்கலாம். ஓகே. சிலர் சொல்லுவாங்க, நான் நல்லா தூங்குனேன், இப்போ நம்மளுக்கு தெரியாத ஒரு கனவு வருதுன்னு. சிலருக்கு அந்த கனவே என்ன கனவு வந்ததுன்னு தெரியாது. ஆனா சிலருக்கு அந்த கனவு வந்தது, அதுல நான் ரொம்ப பயந்துட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் நல்லா தூங்கிட்டப்பா, எனக்கே தெரியல நான் இவ்வளவு நேரம் தூங்குனேனா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தூக்கம் உங்களோட வெறும் என்னது? அனுபவம் மட்டும்தான். தூக்கத்தை நம்ம வந்து அனுபவிக்கத்தான் முடியும். ஆனா விழிப்புல பேசுறதோட தன்னை சம்மந்தப்படுத்திக்கிறது தான் என்ன சொல்றாங்க, விழிப்புணர்வுல இருக்கும்போது நம்ம சம்பந்தப்படுத்திக்கிறோம். எப்படி? பா, எனக்கு இந்த மாதிரி நடந்ததுப்பா, நான் ஒரு பீச் பக்கம் நடந்து போயிட்டே இருந்தேன்னா கனவுல அங்க ஒரு பெரிய அழகான பூந்தோட்டம் இருந்தது, ஒரு பெரிய பிரமிட் இருந்தது, அதை பார்க்கும்போது பிரமிப்பா இருந்தது. அங்க என்ன பண்றோம்? நான் நான் பீச்சுக்கு போனேன்னா, நான் பிரமிட பார்த்தேன்னா, அது எனக்கு பிரமிப்பா இருந்ததா? இங்க என்ன ஆகுது? நான் அப்படின்னு இருக்க முடியாது. மனச என்ன பண்றோம்? அந்த நான் அப்படிங்கறத புடிச்சு வச்சுக்கிறோம். அப்ப நான்கிறது தூக்கத்தில் இருந்தது. ஆனா இப்போ உலகம் இருக்கா? அப்ப அது இருக்குன்னு சொல்லணும் இல்லையா? இப்போ நான் தூக்கத்துல இருக்கும்போது உலகம் இருக்கான்னு எனக்கு தெரியாது, ஏன்னா நான் தூங்கிட்டு இருந்தேன். நீ தூங்கிட்டு இருந்தது உனக்கு தெரியுமா? நீ பார்த்திருக்கியா? கிடையாது. ஆனா என்ன சொல்றோம்? நான் தூங்கிட்டு இருந்தேன், என்ன பார்த்தவங்க சொன்னாங்க. அவங்கள நீங்க பாத்தீங்களா தூங்கும்போது? இங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் அப்படிங்கிற நான்கிறது உடம்பு, மனசா இருக்க முடியாது. ஏற்கனவே பார்த்த மாதிரி நான் எப்போதும் 3 நிலையில் இருக்கும். அது என்னன்னா, பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர். இந்த 3 நிலையில இருந்தாலுமே விழிப்பும் கனவும் என்ன ஆகும்? மனசோட மனசோட போக்குல தான் போகும். இது என்ன மாதிரி இருக்கும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு மூவி பார்த்துட்டு இருக்கோம். இல்ல இப்படி வச்சுக்கலாம். இப்ப உலக போர் நடந்துட்டு இருக்கு இல்லையா? உலக போர் நடந்துட்டு இருக்கு. ஆனா எல்லாருமே மாஸ்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க, நம்ம ஏன் கவலைப்படணும்? நம்ம கவலைப்பட்டு என்ன ஆக போகுது? இப்ப நான் கவலைப்படுறதால உலக போர் நின்னுடுமா? அப்படின்னு சொல்றாங்க. உண்மைதானே? ஏன்னா எனக்கு தெரியும் நான்கிறது அங்க இல்ல. கரெக்டா? நான்கிறது என்னோட ஆத்மா. ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது, எதுவுமே நிரந்தரம் கிடையாது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனா நான் என்ன பண்றேன்? ஐயோ, இந்தியால போர் நடக்குது, என்னால ஒண்ணுமே பண்ண முடியலையே, நான் என்ன பண்ணணும்? அந்த நேரத்துலதான் நம்ம நிறைய மௌனமா இருக்கணும், நிறைய சாதனைகளை செய்யணும், பிரசன்ட் மூமெண்ட்ல இருக்கணும்.
நம்ம என்ன பண்ணிடுறோம், எல்லா நேரமே விழிப்பற்ற நிலையில இருந்துடுறோம், எமோஷனல் ஆயிடும், டெம்ட் ஆயிடுறோம். எதனால? நான் என்னது. அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா, நான் அப்படிங்கிற ஒண்ணு இல்லவே இல்லை. நான் அப்படிங்கறத நம்ம கைவிட்டா மட்டும்தான் என்ன ஆகும், நம்மளோட ஆத்மா எல்லா விஷயங்களையும் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கும். அப்பதான் உங்களுக்கு வந்து உண்மை எது, நடுநிலை எது அப்படிங்கறத உங்களுக்கு புரிய வைக்கும். சரி, இப்ப இங்க பாப்போம். நான்ங்கிறது இங்க எல்லாரும் அதை தாண்டி புரிய வச்ச உலகம் நான்கு தான், தனியா இல்ல. அப்போ அப்போ சுயநலம் தானே. நம்ம என்ன பண்றோம், ஓகே போர் நடக்குது, நான் வந்து இப்ப நான் உங்களுக்கு டீச் பண்றேன், போர் நடக்குது, நீங்க என்ன பண்ண போறீங்க, நீங்க வந்து சைலண்டா இருங்க, மெடிடேஷன். அப்ப நான் வந்து சுயநலமா? உங்களுக்கு இந்த கொஸ்டின் வரலாம், என்ன மேம் இப்படி வந்து சுயநலமா பேசிட்டு இருக்காங்க, அங்க போர் நடக்குது, எவ்வளவு பேர் இறந்துட்டாங்க, என்ன பண்ண முடியும் உங்களால? இந்த சுயநலம் அப்படிங்கிறது உலகத்தையும் தனக்குள்ளே சேர்த்து வைத்து இங்கு ஆட்சேபக்கு இருக்குது. அப்படின்னா என்னன்னா, இந்த நான் அப்படிங்கிற உலகம் என்ன ஆகுது, இந்த போரெல்லாம் எதுக்கு நடக்குது, எவ்வளவு விஷயங்கள் நாட்டுல நடக்குது, எவ்வளவு நம்ம பாவ செயல் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அதுல இல்லையா நம்மளோட செல்பிஷ்னஸ்? இத பண்ணாதீங்கன்னு சொன்னா மட்டும் வந்துருமா? அப்போ உண்மை தெரிஞ்சவனுக்கும் நான் என்பதை தெரிஞ்சவனுக்கும் மத்தவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? இங்க என்ன பண்றோம், இந்த இந்த ஆத்மா என்ன பண்ணுது, ஒரு ட்ரெஸ்ஸ போட்டிருக்கு, என்ன, புனிதா அப்படிங்கிற ட்ரெஸ்ஸ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு மூவி பார்க்க போறோம், தியேட்டருக்கு போறோம். ஓகே, ஸோ அந்த தியேட்டர்ல என்ன ஆகுதுன்னா, ஒரு நல்ல மூவி வருது, ஒரு லவ் சீன் வருது, ஒரு சாங் வருது, ஃபைட் வருது, எல்லாமே வருது. அந்த ஸ்கிரீன் மேல வந்து அந்த வீடு பத்தி எரியுது, அப்புறம் கடல் தெரியுது, எல்லாமே தெரியுது. நம்ம மூவி பார்த்துட்டு என்ன பண்ணிடுறோம், வீட்டுக்கு வந்துடுறோம் இல்லையா? நம்ம பார்த்த அந்த ஸ்கிரீன் ஃபுல்லா எரிஞ்சிருச்சா, இல்ல கடல்ல பட்டது ஏதாவது வேலை செய்யாம போயிடுச்சா? கிடையாது. அது மாதிரிதான் நம்மளோட இந்த உடலும் நம்மளோட தாட் ப்ராசஸும். அத நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம உடம்பு அப்படின்னு கெட்டியா புடிச்சுக்கிறோம். என்ன பண்றோம், எவ்வளவு சொன்னாலுமே சிலர் அந்த மூட நம்பிக்கையில இருந்து வெளியில வர்றதில்ல. அவங்க சொல்லுவாங்கப்பா, அவங்களுக்கு வந்து எல்லாமே நல்லா நடந்திருக்கு. யாருக்கு இங்க பிரச்சனை இல்ல சொல்லுங்க பாக்கலாம்? அந்த பிரச்சனைய எனக்கு பிரச்சனைன்னு எடுத்துக்கிறதுக்கு பதிலா சேலஞ்சஸ்ன்னு எடுத்துக்கோங்க. உங்களால முடியாதது எதுவுமே இல்ல. நீங்க நினைச்சா என்ன வேணா செய்யலாம். ஆனா நீங்க செய்யற ஒரு செயலுக்குமே எதிர்ப்பு செயல் இருக்கு. அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி என்ன பண்ண கர்மா இருக்கு இல்லையா, சஞ்சித கர்மா, அதுவும் வெளியில வரும். இது எல்லாத்தையுமே இந்த சோலுக்கு பிடிச்சிருக்கு, இந்த ஆன்மாக்கு அந்த விஷயம் பிடிச்சிருக்கு விளையாடுறது. அதனாலதான் என்ன ஆகுது, நிறைய பேரை பார்த்திருப்போம், நிறைய சேலஞ்சஸ் அவங்க லைஃப்ல. அதையெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி பிரமிப்பா இருக்கும். நான்லாம் நிறைய மாஸ்டர் பார்த்திருக்கேன். அவங்க சொல்லும் போதெல்லாம் கேட்பேன், இப்படி கூட நடக்குமா? இப்ப நான் சொல்லும் போது நிறைய பேர் பிரமிப்பாகுறாங்க இல்லையா? அப்பதான் எனக்கு புரியுது. சி, இப்ப இந்த ஆப்பிள் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா நீங்க பார்த்த உடனே என்ன நினைப்பீங்க, நம்ம நம்ம தாட் என்ன ஆகும், அவங்க கையில இருக்கிற ஆப்பிள் வந்து எப்ப பறிச்சாங்களோ, எங்க வாங்குனாங்களோ, ரோட் சைட்ல வாங்குனாங்களோ, இல்ல சூப்பர் மார்க்கெட்ல வாங்குனாங்களோ, அதை கழுகுனாங்களோ இல்லையோ, நம்ம ப்ராசஸ் எங்க போயிடும். ஆனா அவங்க சொல்றாங்களே இதை சாப்பிடுங்க நல்லா இருக்கும், அந்த தாட் வராது இல்லையா? எனக்கு வயிறு ஃபுல்லா இருக்கு, இப்ப வேணாம்னு சொல்லிடலாம். சோ என்ன சொல்றாங்க, அதுக்குதான் பிரசன்ட் மூமெண்ட்ல இருக்கணும். என்னெல்லாம் நம்மளால பண்ண முடியுதோ, இந்த சோலோட ஹாப்பினஸ், இந்த சோலுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் நம்ம கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் செல்ஃப் லவ் பண்ணணும். நம்ம பண்றோமா? மத்தவங்கள பத்தி காசிப் மட்டும்தான் டெய்லி பேசுறோம். அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, மருமக பண்ணிட்டாங்க, மாமியார் பண்ணிட்டாங்க. ஆனா நம்ம பெர்ஃபெக்ட்டா இருக்கோமா? கிடையாது. நம்ம பெர்ஃபெக்ட்டா ஃபர்ஸ்ட் இருக்கணும். உங்க ஆப்போசிட்ல உங்களை சுத்தி என்ன விஷயம் நடந்தாலும் நீங்க ஒரு இன்ச் கூட
அவங்கள பத்தி ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அந்த நிலைமைக்கு நீங்க வரணும்னா சில நடைமுறைகள் எல்லாம் உங்க லைஃப்ல பயன்படுத்தணும். இப்போ எப்படி ஒரு ஹியூமன் பீயிங் வந்து இப்போ இத்தனை வருஷமா புனிதா அப்படிங்கிற நான் வந்து எப்படி இருந்திருக்கேன், இப்ப நான் சடனா எல்லாத்தையும் மாத்திட்டு என்னோட லைஃப் இப்படிதான் அப்படின்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? அதுக்குண்டான அந்த டைம் வரணும். அதுக்குண்டான நம்ம சாதனையை செஞ்சுட்டே இருக்கணும். அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும், அந்த ஸ்டேஜுக்கு வர முடியும். அப்போ நம்மளுக்கு தெரியும் என்ன உண்மை இதுதான் அப்படின்னு உணர்றதுக்கு, உண்மைன்றது தெரியும். ஆனா அதை உணர மறுத்துருவோம். அதே மாதிரி மத்தவங்க சொல்லும் போது நம்ம என்ன பண்ணுவோம், இது என்னோட டாபிக் இல்லப்பா, அவங்க ஏதோ டாபிக் எடுக்கிறாங்க, நம்ம அதை கேட்கணும்னு அவசியம் இல்லை, அப்புறமா பாத்துக்கலாம், ரெக்கார்டிங் இருக்குல்ல. இதுதான் நம்ம எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு ஒரு தவறுகள். அப்போ நம்ம லைஃப்ல எது நடந்தாலுமே விழிப்புணர்வோட இல்லாம என்ன பண்றோம், தூங்குற நிலைமையில இருக்கும். அப்போ ஒவ்வொரு நிலையிலுமே அடுத்தடுத்து பொய் ஆகுது. இப்ப நான் ஒரு கனவு கண்டேன், என்னப்பா நான் ஒரு கனவு கண்ட அது நிஜமாகல, இப்படி ஆயிடுச்சே, அது உண்மையாகலையே. இதுதான் நம்மளோட லைஃப்ல வந்து ஒரு மாற்றங்கள். அந்த மாற்றத்தை என்ன பண்ணணும், நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம நிகழ்காலத்துல வாழ ஆரம்பிக்கணும். அதுக்கேத்த மாதிரி அடுத்தடுத்து வர்ற என்ன சொல்றது, உடம்பு சம்பந்தமான சில சுச்சுவேஷனும் ஆத்மா வழியில தோற்றமும் மாறிக்கிட்டே இருக்கும். மரண பயம் இருக்கும் நிறைய பேருக்கு. மனசுக்குதான் மரண பயம், ஆத்மாவுக்கு இல்ல. அந்த பயம் என்ன ஆகும், அந்த க்ஷணத்திலேயே விலகிடும். ஏன்னா ஞானம் இருந்தா ஆத்மா ஒரு அழிவற்றது அப்படிங்கறது நம்மளுக்கு உணர்த்தும் இல்லையா. நம்ம அஜ்ஞானத்துல இருந்தா என்ன ஆகும், கண்டிப்பா ஐயோ நான் இறந்துருவனோ என்னமோ, இவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்கேன், என்னால எதுவுமே என்ஜாய் பண்ண முடியாது போல, சுகர் வந்துருச்சு, பிபி வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு, என் ஃபேமிலியை விட்டுட்டு, என் ஆசையா கல்யாணம் பண்ண என் வயசை விட்டுட்டு, என் பசங்களை விட்டுட்டு நான் போயிட போறேனும், அந்த ஒரு எண்ணம் தான் என்ன ஆகுது, அந்த நம்ம செத்துருவோமோ அப்படிங்கிற எண்ணம் என்ன ஆகுது, துக்கத்தை கொடுக்குது. நம்மளோட ஆத்மா அழிவற்றது அப்படின்னு நினைச்சிட்டோம்னா, உணர்ந்துட்டோம்னா, அந்த ஒரு நிமிஷம் என்ன ஆகும், இந்த உலகமே பரலோகம் ஆயிடும். எல்லாருமே என்னோட சொந்தங்கள் தான், குழந்தைங்க அவங்க இவங்க அப்படின்னு பாரபட்சம் இல்லாம இவங்க எல்லாருமே என்னோட சொந்தங்கள் தான். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் இங்க சொல்ற ஒரு ஒரு விஷயமே என்னோட லைஃப்ல நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிதான் உங்க எல்லாருக்கிட்டையும் நான் இதை சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நீங்களுமே தயவு செஞ்சு எந்த மாஸ்டர் சொன்னாலுமே ஓகே, அந்த மாஸ்டர் சொன்னாங்க அதை நான் ஃபாலோ பண்ணும், அப்படி இல்லாம நீங்களும் உங்க லைஃப்ல அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க. பிரமிட் கீழே உட்கார்ந்தா நல்லதுங்கிறாங்களா, அதை ட்ரை பண்ணுங்க. என்னோட லைஃப்ல நடந்தது. வீட்டுல ஒரே சண்டை சச்சரவா இருக்கும், எப்ப பார்த்தாலும் வீட்டுல 2 பிரமிட் கொண்டு வந்து மாட்டணும், அதுக்கப்புறம் ரொம்ப பீஸ்ஃபுல், நத்திங். இந்த மாதிரி எல்லாம் நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். யாருக்காக பண்றோம், உங்களோட ஆன்மா சந்தோஷத்துக்காக தானே பண்றோம், உங்களுக்காக நீங்க தானே பண்றீங்க. ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க லவ் பண்ணணும். அதே மாதிரி உங்களோட பாடியில இருக்கிற ஒரு ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ்க்குமே நீங்க தினமும் வணக்கங்களை சொல்லணும், சந்தோஷமா இருக்கணும், ஹாப்பிய வந்து அவங்களுக்கு அந்த ஹாப்பி தாட்ஸை வந்து அனுப்பிட்டே இருக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து எனக்கு ஒரு கர்ப்பப்பையில பிரச்சனை இருக்கு, அதனால நான் கர்ப்பப்பை எடுக்க போறேன். தயவு செஞ்சு அந்த வேலையை பண்ணாதீங்க. We don't have any right to remove our parts in our body. சோ அதை வச்சு முழுமையா எப்படி குணமட முடியும் அப்படின்னு யோசிங்க. அதே மாதிரி நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், எப்படி இருப்பாங்கன்னா ஏதோ ஒரு பெயின் வந்தா டேப்லெட் போடுற மாதிரி மெடிடேஷனை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இன்னைக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கா, மெடிடேஷன் பண்ணலாம். நாளைக்கு நான் ஹாப்பியா இருக்கேன், நான் வெளியில போறேன், ஃப்ரெண்ட்ஸோட போறேன், ரிலேட்டிவோட போறேன், மேரேஜ் போறேன், நான் மெடிடேஷன் ஏன் பண்ணணும், ஐ எம் ஹாப்பி. தட் இஸ் நாட் த வே. உங்களோட அன்றாட வாழ்க்கையில எப்படி காலையில எழுந்ததும் காலை கடன் முடிச்சு பிரஷ் பண்ணி குளிக்கிறீங்களோ அந்த மாதிரி ஒரு மெடிடேஷனையும் நீங்க லைஃப்ல வச்சுக்கிட்டீங்கன்னா, சி இங்க நான் ஒரு சிம்பிள் சொல்றேன்.
எப்போ நீங்க பெயினுக்கு அது வேலை செய்யுது அப்படின்னு போட ஆரம்பிச்சீங்களோ, அப்போ உங்க மனசுக்கு தெரியும். அத நீங்க ரெகுலரா பண்ணா லைஃப்ல சேலஞ்சஸே வராது அப்படிங்கிறது. ஆனா என்ன தெரியுங்களா? சோம்பேறித்தனம். நான் எப்பயும் சொல்றேன். எப்பயும் இந்த எல்லா கிளாஸ்லயுமே நான் சொல்லுவேன். என்னன்னா, பாசிட்டிவ் விட நெகட்டிவ்க்கு வைப்ஸ் அதிகம். நம்ம என்ன பண்ணிருவோம் தெரியுங்களா? இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கு, தூங்கு அப்டின்னா நம்ம மனசு ஓகே. சொல்றாங்கல்ல நம்ம தூங்குவோம் அப்டின்னு தூங்கிருவோம். டிசைட் பண்ணிரணும். நான் வந்து மார்னிங் 4 மணிக்கு எழுந்திரிக்கணும். மெடிடேஷன் பண்ணணும். நான் டெய்லி மெடிடேஷன் பண்ணணும். அப்ப என் லைஃப் ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கும். ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கும். ஐ அம் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹாப்பியஸ்ட் பெர்சன் இன் த வேர்ல்ட். உங்க கண்ணு முன்னாடி என்ன ஒரு விஷயம் நடந்தாலும் ஓகே, சோ வாட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு நீங்க போகணும்னா, தயவு செஞ்சு எங்க போனாலுமே உங்களுக்கு காசு, பணம், யோகா போங்க பைசா, மெடிடேஷன் கத்துக்க போங்க பைசா. ஆனா நம்மளுக்கு உடனே எவ்ளோ வீடியோஸ், எவ்ளோ ஆடியோஸ், எத்தனை கிளாஸஸ் எல்லா இடத்துலயுமே நடக்குது. இது எல்லாமே ஃப்ரீயா குடுத்திருக்காருன்னா, அப்ப அவரு எவ்வளவு கிரேட். அவர் லைஃப்ல எவ்வளவு சந்தோஷத்தை அனுபவிச்சிருப்பாருன்னு யோசிங்க. அந்த மாதிரி நம்ம ஒருத்தவங்களும் மாறணும். நம்மளால முடிஞ்ச ஒரு சேவையை நம்மளும் செய்யணும். உங்களால முடிஞ்ச ஒரு டாபிக் எடுத்து நீங்க ஒரு 4 பேருக்கு சொல்லுங்க. அந்த 4 பேர்ல ஒருத்தங்க மாறினா கூட ரொம்ப ஹாப்பி தான். சோ இன்னைக்கு இன்னைக்கு என்ன நம்ம சொல்ல வரோம்னா, இந்த இந்த கான்செப்ட்ல இதுதான் உண்மை. நான் அப்படிங்கிறது இங்க நிலை கிடையாது. எது நடந்தாலுமே நம்ம பிரசன்ட் மூமெண்ட்ல இருக்கிறது இல்ல, கனவு உலகத்துல போயிரும். அந்த கனவு உலகத்துல நடந்ததெல்லாம் அப்படியே நம்ம இப்போ ஒரு கனவு வந்ததுன்னா உடனே ஐயோ எங்க வீட்டுக்கு பாம்பு வந்துச்சு, ஐயோ நான் படுக்கையில இருக்கேன், எனக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன், மரண பயம் எதனால வருது? ஐயோ நான் இறந்துருவேனோ, இந்த 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 உலகத்தை விட்டு நான் போயிடுவேனோ, சோ வாட், என்ன ஆயிட போகுது நீங்க போயிட்டா? நத்திங். இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம வீட்லயே யாரோ ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10 நாள் வரைக்கும் உட்கார்ந்து போட்டோ கிட்ட அழுதுகிட்டே இருப்போம். உண்மையா நான் பேசுறேன். ஓகே, ஐ எம் அ மாஸ்டர். நான் பொய் சொல்ல மாட்டேன். 11வது நாள் என்ன பண்ணுவோம்? சரி நம்மளுக்கு வேலை இருக்குப்பா போய் பார்ப்போம். நம்மளும் இப்படியே உட்காந்துனா இன்னொரு டைலாக் வேற சொல்லுவாங்க தெரியுமா? செத்தவங்க கூட நம்மளும் சாக முடியுமா? நம்ம வாழ்க்கையை பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் லைஃப் வந்து எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி முன்ன போகணும். மூவ் ஆன் ஆகணும். ஓகே. இப்ப இந்த விஷயம் எனக்கு ஏன் நடந்தது? அப்ப இதுல நான் என்ன கத்துக்கிட்டேன்? அப்ப இந்த கத்துக்கிட்டத நான் அடுத்து எங்க பயன்படுத்தணும்? ஓகே. ஒரு சத்சங்கம் நடக்குதா? அங்க போய் உட்காரணும். நிறைய மாஸ்டரோட ஸ்பீச் கேட்கணும். நிறைய புக்ஸ் படிங்க. இன்னொரு விஷயம், நம்ம பண்ற எல்லாருமே பண்ற தப்பு என்னன்னா, புக்ஸ் படிக்கிறது இல்ல. அட்லீஸ்ட் டெய்லி ஒரு 1 ஹவர் ஆது நிறைய புக்ஸ வாங்கி அத படிங்க. நீங்க கிளாஸ் கேட்கறத விட அந்த புக்ஸ் படிக்கும் போது அதுல இருக்கிற ஞானம் உங்களுக்குள்ள போகும் பாத்தீங்களா? அது ரியலி எக்ஸ்ட்ராடினரி. சீரியஸ்லி. சோ தயவு செஞ்சு இது எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. சோ தேங்க்யூ சோ மச். இந்த இந்த ஒரு இனிமையான நேரத்தை எனக்கு கொடுத்த மகாவதார் அறக்கட்டளை அவர்களுக்கும் மற்றும் பழனியப்பன் சார் அவர்களுக்கும் என்னோட அன்பு வணக்கங்கள். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். உங்க சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் நீங்க இங்க கேட்கலாம்.